அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிப்போம். அவர்கள் இருவரும் யாரு? அவர்கள் இருவரும் சகரியா, எலிசபெத். அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். போதும், கவனிங்க. ரெண்டு பேர், சகரியா, எலிசபெத். இவங்களுடைய பின்னணி என்ன? ஆசாரி குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள். ஒரு ஊழியக்காரனுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து, ஆரோனுடைய பின்னணியிலிருந்து வந்த ஆசாரிய குடும்பம். எப்படி அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? பரிசுத்த ஆவியானவரே அவர்களை பற்றி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளையும் நியமங்களையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இப்படி இருக்கிறவங்க எப்படி வாழணும்? சகல கற்பனைகளின்படியும் வாழ்றாங்க. ஆண்டவன் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதன்படி வாழ்றாங்க. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் வாழுகிறார்கள். இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இத ஆவியானவர் சொல்லுகிறார். யார் சொல்றா? ஆண்டவரே பார்த்து இவங்க இந்த மாதிரி ஒரு தரத்தில் வாழ்றாங்க அப்படின்னு ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த மாதிரி ஒரு தரத்தில் வாழ்றவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? வேற லெவல் இருக்கணும். அப்படித்தானே? சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறீங்க. வாயிலிருந்து சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. ஆனா எல்லாம் நல்லா இருக்குது, நல்லபடியா இருக்கிறாங்க. ஆண்டவரும் சொல்லுகிறார் இவங்க குட் அப்படிங்கிறாரு. ஆனா ஒரு பெரிய குறை உங்க வாழ்க்கையில. எல்லாம் நல்லபடியா இருந்தும் ஒரு பெரிய குறைவு உங்க வாழ்க்கையில. அடுத்த வசனம் படி. எலிசபெத் மலடியா இருந்தபடி. எலிசபெத் எப்படி இருக்கிறாரா? மலடியா. சொல்லுங்க எலிசபெத். சொல்லுங்க வாயத்தின். எலிசபெத் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, கேரக்டர் ஓகே, பேச்சு ஓகே, வசனத்தின்படியான வாழ்க்கை ஓகே, தசமமா கொடுத்துறான், ஜெபம் பண்ணிடுறான், பொய் சொல்றது இல்ல, திருடுறது இல்ல, ஏமாத்துறது இல்ல, உண்மையான வாழ்க்கை, ஒழுக்கம், பரிசுத்தம் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனாலும் எலிசபெத் எப்படி இருக்கிறார் என்றால் மலடியாயிருக்கிறார். எல்லாமே நல்லா இருக்குது, ஆனாலும் என் வாழ்க்கையில ஒரு இடத்துல ஒரு குறை இருக்கு அப்படின்னா கர்த்தர் உன்னை அந்த குறையை நீக்குவதற்கு ஒரு இடத்துக்கு நேராக உன்னை நகர்த்துகிறார் என்று அர்த்தம். ஆமென். எலிசபெத் எப்படி இருக்கிறார்? மலடியாயிருக்கிறார். நடக்க வேண்டிய ஏதோ ஒண்ணு உள்ள நடக்கல. எல்லாத்துக்கும் நடக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் அவளுக்கு நடக்கல. எல்லாத்துக்கும் நடக்க வேண்டிய நல்ல விஷயம் உனக்கு நடக்கல, காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொன்னா அது நடக்காமலே போயிரும்னு அர்த்தம் இல்ல. தேவன் விசேஷமாக ஏதோ ஒன்றை உனக்காக வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். எல்லாத்துக்கும் நடக்க மாதிரி எனக்கு நடக்கல, எனக்கு வேற மாதிரி நடக்குது, அது வரல, கிடைக்கல, காலதாமதம் ஆகுது அப்படின்னா காலதாமதம் ஆகிறதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு அர்த்தம் இல்ல. காலதாமதம் ஆகிறது எல்லாம் கர்த்தர் மகிமைப்பட்டு போகிறார் என்று அர்த்தம். உன் வாழ்க்கையில ஏதோ ஒன்று ரொம்ப காலமாக தாமதமா இருக்குதுன்னு நீ பார்த்தீங்கன்னா, அது உனக்கு உணர்வுல வந்துச்சுன்னா, உன் லைஃப்ல வெளிப்படி வந்துச்சுன்னா, ஒன்ன மட்டும் ஆணித்தரமாக நம்பு. கர்த்தர் ஏதோ எல்லாருக்கும் இருக்கிறதை விட விசேஷமான ஒன்றை உனக்குள் ஜெயிப்பிக்க போகிறார் என்ற அர்த்தம்.
எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கிறார். ஜெபம், வேத வசனம், கொடுக்கிறது எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறார். ஆனால் எலிசபெத்தோ எப்படி இருக்கிறாள்? மலடியாக இருக்கிறாள். பெரும் குறை. எவ்வளவு நாள் சார் மலடியா இருக்கிறா? அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். வயசு ரொம்ப ஜாஸ்தியாச்சு. பைபிள்ல பொதுவா நீங்க கவனிச்சீங்கன்னா வயசு ஜாஸ்தி ஆக 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 உலக வழக்கத்தின்படி எல்லாம் டவுன் ஆகும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. வயசாக ஆக என்ன ஆகும்? வயசாக ஆக முடி நரைக்கும், பல்லு போகும், எலும்பு தளரும், தொலி தளரும், உள்ள திங்கிங் மாறும், எண்ணங்கள் எல்லாம் ஆகும். பைபிள் அப்படி இல்லை. ஆவியில் வாழுகிற மனுஷனுக்கு வயசு ஆக 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 தேவ பிரசன்னத்தில் அந்த இளமை மீண்டும் திரும்பி கொண்டே வரும். அல்லேலூயா. மோசேயுடைய ஊழியம் ஆரம்பிச்ச எப்போ? 80 வயசு. அல்லேலூயா. எல்லாம் முடிக்கிற வயசுல தேவன் அவனை ஆரம்பிக்க வைக்கிறார். இந்த பகலில் யாருக்கோ சிலருக்கு சொல்லுகிறேன், காலம் காலம் நேரம் சமயம் அது உன்கிட்ட இல்ல, கர்த்தர் கையில இருக்குது. காலத்தை குறித்து கவலைப்படாதே. கால தாமதங்கள் எல்லாமே தேவன் உனக்குள்ளாக சூப்பர் நேச்சர்களை செய்யும்படி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சிலதை உனக்குள் ஜெனிப்பித்து வெளியே கொண்டு வரும்படி கர்த்தர் அதை தாமதமாக்குகிறார். அழகா இருக்கிறாங்க, அற்புதமா இருக்கிறாங்க, வசனத்தின்படி வாழ்றாங்க. ஆனாலும் எலிசபெத்து மலடியாயிருக்கிறாள். இது எப்படி? கெட்டவனுக்கு தானே சாபம் வரும், தப்பு பண்ற மேல தானே சாபம் வரும், பாவம் செஞ்ச மேல தானே சாபம் வரும், தலைமுறை சாபம், அந்த சாபம் இந்த சாபம் எல்லாம் தப்பு பண்ற மேல தானே வரும். எல்லாத்திலையுமே கரெக்டா இருக்கிற எலிசபெத்தை ஏன் ஆண்டவர் மலடியாக்க வேண்டும்? பக்கத்தில் பார்த்தாங்க, எல்லாத்திலும் கரெக்டா இருக்கிற அந்த குடும்பத்தை ஏன் கர்த்தர் கால தாமதத்துக்குள்ள கொண்டு போகணும்? 9ஆம் வசனம் படி. ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கான சீட்டை பெற்றான். இப்போ எல்லாத்துலயும் கரெக்டா இருந்தாலும், ஆண்டவர் எல்லாம் சரியா செஞ்சாலும், ஒழுங்கா இருந்தாலும் அந்த மனிதனை ஜெபிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாத்துலயும் நான் ஒழுங்கா இருக்கிறேன், நான் அதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆமென் ஆமென். பக்கத்தில் எல்லாத்துலயும் ஒழுங்கா இருக்கிறேன், நான் ஏன் ஜெபம் பண்ணணும், நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. எல்லாத்துலயும் ஒழுங்கா இருக்க ஆசாரியனை கர்த்தர் ஜெபிக்கும்படி அவன் மேல சீட்டை போடுகிறார். ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட காலம் எருசலேமில் ஜபத்துக்காக மக்கள் கூடுவார்கள். இந்த வருஷம் சகரியா மேல சீட்டு விழுகுது. சகரியா ஜபிக்க வேண்டும். சில நாட்கள் அங்கிருந்து தங்கி இருந்து ஜபிக்க வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டிக்கலுங்க, ஏன் ஜபிக்கணும்னு கேளுங்க. நீ பெரிய இவரு கிங்கு, அதனால நீ நினைச்ச உடனே எல்லாம் நடந்துடணும். ஆமென். பெரிய கிங்கு யாரு? எலிசபெத்து, ஒரு ஆரோனுடைய மகள், பெரிய ஆசாரிய குடும்பம். அவளையே கர்த்தர் ஜெபிக்கும்படி தோன்றுகிறார். பெரிய சகரியா பெரிய ஆசாரியன், எருசலேமுக்கே பெரிய லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசாரியன். அவனையும் கர்த்தர் ஜெபிக்கும்படி ஏறி வர சொல்லுகிறார். இந்த பகல்ல நான் உனக்கு ஒன்று சொல்றேன், நீ யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, நீ ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமேன் சொல்ல மாட்டேன், இதுக்கு வாயை தரல. கவனிக்கிறியா? புரியறதுக்காக மெதுவா சொல்றேன். நீ என்னவா இருந்தாலும் சரி, நீ ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆரோன் மேல கர்த்தர் சீட்டை போடுகிறார். அடுத்த வசனம். தூபம் காட்டுற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமா வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் வெளியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன், ஆசாரியன் உள்ள பிரகாரத்துக்குள்ள போய் அவன் ஜெபம் பண்ணணும். ரெண்டு பக்கமும் ஜெபம் நடக்கணும். எல்லாம் ஒழுங்கா இருக்கிறான், பர்ஃபெக்டா இருக்கிறான், வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கா.
ஆனாலும் ஜெபத்தினுடைய சீட்டை கர்த்தர் சகரியா மேல போட்டு அவனை ஜெபிக்கும்படி உள்ளே கூப்பிடுகிறார். இந்த பகலில் இங்க கேட்டுட்டு இருக்கிற சிலரை கர்த்தர் ஜெபிக்கும்படி உன்னை அழைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நீ ஏதோ இதுவரைக்கும் செய்திராத ஒரு ஜெபத்துக்குள்ள, ஒரு ஜெபமேளத்துக்குள்ள உன்னை வரும்படி பரிசுத்த ஆவியானவர் அழைக்கிறார். இவன் ஏன் ஜெபிக்கணும்? இவன் ஏன் ஜெபிக்கணும்? இவன் ஜெபிக்க வேண்டும் என்று, இவனுடைய ஜெபம் பரலோகத்துக்கு தேவை என்று என்னுடைய மனைவியை கர்த்தர் மலடியாக்கி வைத்திருக்கிறார். ஒரு ப்ரொஃபட்டிக்கல் சைன் சொல்றேன். ஜெபிக்கும் பொழுது காலதாமதங்களுக்குள் இருக்கிற பெரிய நன்மைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீ ஜெபிக்காம இருக்கும் பொழுது அது அழியாது, அது அப்படியே அமைதியா ஒரு இடத்துல இருக்கும். பகல் கேளு தட்டி, காலதாமத்துக்கு யார் காரணம் கேளு. வாழ்க்கையில் இருக்கிற காலதாமதத்துக்கு கடவுள் காரணமா, நீ காரணமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் எல்லாமே நடக்கும். ஆனா பைபிள் சொல்லுகிற வழிமுறைகளுக்குள்ள போக ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப 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 கஷ்டம். ஜெபம் பண்ணக்கூடாது, பைபிள் படிக்கக்கூடாது, ஒன்று பண்ணக்கூடாது. ஒரு 11 மணி வந்து 1 மணி நேரம் உட்காந்து கர்த்தாவே எல்லாம் பண்ணுங்கன்னா எல்லாமே நல்லா நடந்துடும். அப்படி நடக்காது. சகரியா ஆசாரியன் வசனத்தின்படி வாழுகிறான், சத்தியத்தில் வாழ்றான், கர்த்தருக்காக வாழ்றான், எல்லாம் செய்யறான். ஆனாலும் அவனுடைய மனைவி எப்படி இருக்கிறார் என்றால் மலடியா இருக்கிறார். கர்த்தர் அவனை ஜெபிக்கும்படி ஒரு இடத்துக்கு கொண்டு போக நீண்ட காலம், நீண்ட வருஷம் அவனை, அவனுடைய குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மைகளை அப்படியே வச்சிருக்கிறார். கொஞ்சம் லேட் ஆகட்டும் வச்சிருக்கிறார். கைவச்சவங்க லேட் எல்லாம், எல்லா தாமதமும் ஜெபத்தால், சொல்லுங்க, ஜெபத்தால் பரிகரிக்கப்படும். எல்லா காலதாமதங்களுக்குள்ளையும் நீ இப்படி எல்லா கண்ண உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஜெபம் அதுக்குள்ள ஏறி வரும் பொழுது மாற்றங்களுக்குள்ளாக சம்பவிக்கிறது. இத்தனை வருஷம் விழாத சீடு இந்த வருஷம் சகரியா மேல விடு அப்படின்னா, சகரியாவை கொண்டு கர்த்தர் ஏதோ அடுத்த பரிமாணத்துக்குள்ள, அடுத்த காலத்துக்குள்ள, அடுத்த சீசனுக்குள்ள சகரியாவை கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார் என்று அர்த்தம். நான் சொல்லுகிறேன், இந்த சமீப நாளிலே ஒரு ஜெப மேகத்துக்குள்ள இந்த ஜூலை மாசம் யாரெல்லாம் ஏறி இருக்கிறீர்களோ, இது உனக்கு ஒரு பொலிட்டிக்கல் சைன். பரிசுத்த ஆவியானவர் ஏதோ வாழ்க்கை மேல திறப்பதற்கு ஆயத்தமாகிறார். சில நன்மைகளை உள்ளே இழுத்து கொண்டு வருவதற்கு உன்னை ஆயத்தமாக்குற ஒரு சிம்பிள் சைன் தான் உன்னை ஜெபத்துக்குள்ள ஆவியானவர் கொண்டு போகிறார். ஆமே. சகரியா தான் ஜெபிக்கிறான். சகரியா உள்ள போய் அவன் ஜனத்துக்காக ஜெபம் பண்றான், அவனுக்காக ஜெபம் பண்றான், அவன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்றான். சகரியா ஜெபத்துக்குள்ள போய் அவனுக்காக, பட்டணத்துக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது வீட்டில் இருக்கிற மனைவியினுடைய கர்ப்பத்துக்குள்ளே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். இந்த பகலில் நான் சொல்லுகிறேன், உனக்கு நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உன் பட்டணத்துக்குள்ள, உன் சமுதாயத்துக்குள்ள, உன்னை சுத்தி இருக்கிற இடத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அற்புதம் செய்வார். ஜெபிக்கிற இடம் ஒரு இடம், அற்புதம் நடக்கிற இடம் வேறொரு இடம். இன்னைக்கு நீ பட்டணத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம் வீணா போகாது. ஜனத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம் வீணா போகாது. உன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம் வீணா போகாது. நீ இங்க ஜெபிக்கும் பொழுது அற்புதங்களை கர்த்தர் வேறொரு இடத்துல செய்வார். சகரியா ஜெபாருக்குள்ள போய் ஜெபிக்கிறான். அற்புதத்தை கர்த்தர் எலிசபெத்தின் வயிற்றிலே செய்கிறார். கையை வைத்து சொல்லு, நான் ஜெபிக்கும் பொழுது, ஆண்கள் எல்லாம் முழிச்சுட்டே இருக்காத, கையை வைத்து சொல்லு, நான் ஜெபிக்கும் பொழுது, நீ ஜெபிக்கும் பொழுது, நீ ஜெபிக்கும் பொழுது பொருளாதாரம் மாறும். நீ ஜெபிக்கும் பொழுது
நோய்கள் விலகும். நீ ஜெபிக்கும் பொழுது உன் குடும்பத்துடைய தரித்திரம் மாறும். நீ ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய கையை கர்த்தர் பலப்படுத்துவார். நீ ஜெபிக்கும் பொழுது ஒரு மகிமை வீட்டுக்குள்ள இறங்கி வரும். நீ ஜெபிக்கும் பொழுது உன் பிள்ளைகள் கர்த்தருக்காக எழுப்புவார்கள். நீ ஜெபிக்கும் பொழுது உன் மனைவியினுடைய கர்ப்பத்தை கர்த்தர் திறப்பார். நீ ஜெபிக்கும் பொழுது உன் மனைவியினுடைய கர்ப்பத்தை யாருக்கோ ஆவியானவர் சொல்லுகிறார். நீ ஜெபத்துல அடுத்த மண்டலத்துக்குள்ள நீ ஏறி போகும் பொழுது கர்த்தர் உன் மனைவியினுடைய கர்ப்பத்தை திறப்பார். சகரியா ஜெபிக்கிறான். எலிசபெத்தின் கர்ப்பத்தை கர்த்தர் திறக்கிறார். நீ ஜெபமே பண்றியா? ஜெபமே பண்றது இல்ல. தேவ பிரச்சனத்துக்குள்ளேயே போறது இல்ல. நீ ஒண்ணுமே பண்றது இல்ல. வாயை போட்டு வளவளன்னு அடிச்சு ஐயோன்னு வானத்தை பார்த்துட்டு இருக்கிற. இன்னும் கரெக்டா வாழ்ந்தவன், பர்ஃபெக்டா வாழ்ந்தவன், உண்மையா வாழ்ந்தவன், நேர்மையா வாழ்ந்தவனை கர்த்தர் ஜெபத்துக்குள் கொண்டு போக விரும்புகிறார். ஜெபம் இல்லாம எதுவும் இல்லை. ஜெபம் இல்லாம எதுவும் இல்லை. ஏன் இவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்தும் ஏன் ஆண்டவர் சகரியாவை ஜெபிக்கும்படி அழைக்கிறார்? இது சகரியாவுக்கான அற்புதம் அல்ல. மறுபடியும் ஒரு தீர்க்க தரிசனத்தை உனக்காக நான் சொல்லுகிறேன். இது சகரியாவுக்கான அற்புதம் மட்டும் இல்லை. இது சகரியாவுக்கு நான் ஒரு குழந்தை கொடுத்து இந்த அடை வச்ச போகின்றார். பைபிள் சொல்லுது, ஒரு பின்னால ஒரு சீசனை, ஒரு காலத்தை மாற்றுவதற்கு ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசியை கர்த்தர் நம்ம சந்ததிக்கு இதுவரைக்கும் ஆசாரியர்களால் வந்த அந்த குடும்பத்துக்குள்ளே முதலாக ஒரு ப்ராஃபட்டை கர்த்தர் உள்ளிருந்து வெளியே கொண்டு வரும்படி விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் ஏதோ ஒன்றை எல்லார் குடும்பத்திலையும் நடக்கிற மாதிரி இல்லாம உன் வாழ்க்கைக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள, உன் வீட்டுக்குள்ள புதியதாக ஒன்றை திறக்க விரும்பினால் ஏதோ ஒரு காலதாமதத்துக்கு கொண்டு போகிறார். அந்த காலதாமதம் உன்னை ஜெபத்துக்குள் கொண்டு போகுது. உன்னுடைய ஜெபம் ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு அப்போஸ்தலனை இந்த பூமிக்குள்ளாக ஏற்பி கொண்டு வருகிறது. Prayer is most important, most powerful. ஜெபம் இது செய்கிறது. இங்க என்ன திரும்பாத என்னையே கவனி. ஒண்ணு இல்லை என்னப்பா, உடனே பின்னால திரும்பி கவனி. ஜெபம் ஏதோ ஒன்றை செய்கிறது. பக்கத்தில் கட்டி சொல்லு, ஜெபம் ஏதோ ஒன்றை செய்கிறது. நீ முழு வாயை பொழந்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு தேவராஜ்யத்தில் எதையும் நீ வாங்க முடியாது. ஒழுக்கமா இருந்தவன், வசனத்தை வாசிச்சவன், நீதியாய் வாழ்ந்தவன், உண்மையாய் வாழ்ந்தவனுக்கே ஒரு காலதாமதத்தை கொடுத்து அவனை ஒரு ஜெபத்துக்கு உள்ளாக ஏறும்படி பரிசுத்த ஆவியானவர் அந்த குடும்பத்தை ஒழுங்குபடுத்துகிறார். நீ சொல்ற, நான் கடவுளை நேசிக்கிறேன், கடவுளும் என்னை நேசிக்கிறார். நீ கடவுளை நேசிப்பது உண்மையாக இருந்தால், ஆண்டவர் உன்னை நேசிப்பது உண்மையாக இருந்தால், தேவன் எந்த குடும்பத்தை, எந்த மனிதனை அதிகமாக நேசிக்கிறாரோ அவனுக்குள் அவருடைய பலத்த கிரியைகளை செய்ய விரும்புகிறார். அவனுக்குள் தேவன் அவரை வெளிப்படுத்த விரும்புகிறார். உனக்குள்ளையும் உன் குடும்பத்துக்குள்ளையும் தேவன் அவருடைய செயல்களையும், அவருடைய கிருபைகளையும், அவருடைய மகத்துவங்களையும் வெளிப்படுத்த விரும்பினார். ஏதோ ஒரு இடத்துல உன்னை காலதாமதத்துக்குள் கொண்டு வருகிறார். அந்த காலதாமதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய மகிமையை வெளியே கொண்டு வருகிறது. சகரியாவை ஜெபத்துக்குள் கொண்டு போகிறார். எலிசபெத்தை ஜெபத்துக்குள் கொண்டு போகிறார். இவர்கள் ஜெபிக்கிறார்கள். பொதுவா வயசானா குழந்தை பிறக்காது. உனக்கு சொல்றேன், ஆவிக்குரிய உலகம் வேற, நீ பார்க்கிற உலகம் வேற. நீ பார்க்கிற உலகத்துல எதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் ஆவிக்குரிய உலகத்துல ஈஸியா நடக்கும். ஆவிக்குரிய உலகம் எல்லாவற்றையும் காலதாமதம் தான் செய்கிறது. ஆபிரகாமுக்கு 100 வயசுல ஒரு குழந்தை, ஆபிரகாமுக்கு 100 வயசுல எல்லாம் செத்து போச்சு, எல்லாம் இல்ல அப்படின்ற காலத்துல ஒரு அழகான குழந்தையை கொடுக்கிறார். காலதாமதம் பரலோகத்துக்கு முக்கியம் இல்லை. நீ வாழுகிற காலம் சூரியனுக்கு கீழே வாழ்கிற, நம்ம வாழுகிற காலம் இயேசு என்கிற ஒளியின் காலத்துக்குள்ளாக வாழுகிறோம். அந்த காலத்துல எல்லாத்தையும் ஈஸியாக கர்த்தர் அவர் மாற்றுவார்.
வயசோ காலதாமதமோ இங்க பிரதானம் இல்ல, தேவனுடைய செயல் பிரதானமாக இருக்கிறது. நீ ஜபத்துக்குள்ள ஏறணுன்றது பிரதானமாக இருக்கிறது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இதுக்குள்ள எல்லாரையும் நான் சொல்லல, சிலரை இப்படிப்பட்ட ஜெபம் மேகத்துக்காக கொண்டு போக போகிறார். இதுவரைக்கும் நீ பண்ணாத ஒரு ஜெபம், இதுவரைக்கும் நீ செஞ்சிராத ஒரு ஜெபம், இதுவரைக்கும் நீ வாழ்நாள்ல செய்திராத ஒரு ஜெபம் மேகத்துக்குள்ள சிலரை இன்னைக்கு ஆவியானவர் தூக்கி போக போகிறார். ஏன் கேட்கிறியா? நீ பட்ட அவமானங்கள், நீ பட்ட அந்த உயர்ந்த இடத்திலிருந்து நீ பட்ட அந்த அந்த தாழ்வில் இறங்கி போனது, ஒன்றும் இல்லாம போனது, மனிதர்களுடைய வார்த்தைகள், இதுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு பதிலை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த பதில் ஒரு அறைக்குள்ளேயோ வீட்டிலேயோ இல்லை, அந்த பதிலை கர்த்தர் பகிரங்கப்படுத்த விரும்புகிறார். அந்த பதிலை எல்லாத்துக்கும் காட்ட கர்த்தர் விரும்புகிறார். அதனால ஏதோ உன்னை கர்த்தவும் வாழ்க்கையில காலதாமதம் பண்ணுகிறார். எலிசபெத் முலடியாக இருந்தாள். சகரியாவை ஜெப மேகத்துக்குள் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போகிறார். 14 வசனம் படிங்க, 9-10 வசனம் படிங்க. தூபம் காட்டுகிற வேளையிலே, தூபம் காட்டுகிற வேளையில, ஜெபம் பண்ணுகிற வேளையில ஜனங்கள் எல்லாம் கூட்டமாய் வெளியே இவன் உள்ள ஜெபம் பண்றான், வெளியே ஜெபம் பண்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று, நீ ஜெபம் பண்ணும் பொழுது சோர்ந்து போய் டயர்டாகி போய் ஒன்றும் வேணாம் அப்படின்னலாம் நீ ஒதுங்குற நேரத்தில், டயர்டா இருக்கிற நேரத்தில் கர்த்தர் உன்னை டயர்டாக்கி விட மாட்டார். உன்னை தட்டி எழுப்புவதற்கு தம்முடைய தூதர்களை அனுப்புவார். உனக்காக பரலோகத்தில் அவருடைய தூதர்களை வைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? நீ களைத்து போகிற நேரம், நீ பசியில வாடி, எலியா அப்படி இருக்கும்போது காகத்தை அனுப்புகிறார். காகத்தின் மூலம் அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து போஷிக்கிறார். 2, இன்னொரு டைம் ரொம்ப ஒன்றும் வேணாம் அப்படின்னு போய் சூறை செடிகளை படுத்து கிடக்கும்போது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அவனை தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார். இன்னொரு டைம் ரொம்ப சோர்ந்து போனப்போ அவரே இறங்கி வருகிறார். இதை உனக்கும் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். எங்கெல்லாம் நீ சோர்வாகிறியோ, எங்கெல்லாம் நீ டயர்டாகிறியோ, எங்கெல்லாம் நீ ஒதுக்கப்படுறியோ, நிராகரிக்கப்படுறியோ, அதனுடைய முடிவு அப்படி இல்லை. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி, கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி மறுபடியும் உன்னை ரெஸ்டரேஷன் பண்ண வல்லவராக இருக்கிறார். நீ இழைக்கும் பொழுது, ஒடுக்கும் பொழுது அப்படி ஆகாது. கர்த்தர் தம்முடைய தூதர்களை உனக்காக அனுப்புவார். கையை ஊற்றி சொல்லு, கர்த்தர் எனக்கு தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அனுப்புவார், அனுப்புவார். அந்த ஆகாரத்தில் எலியா ஓடின ஓட்டம் 40 இரவு 40 பகல் நடக்கும். ஒரு தூதன் கொடுத்த ஆகாரத்தில் 40 இரவு 40 பகல் வேகமாக நடந்து போகிறான். யாரோ இல்லை களைச்சி சோர்ந்து போகின்றா, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உன்னை தேடி ஒரு வேகமான ஓட்டத்துக்கு உன்னை ஆயத்தப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் பாசு, நீ ஏற வேண்டிய ஒரு இடம் இருக்குது. சத்தமாசன் ஏற வேண்டிய ஒரு இடம் சொல்லு, ஏற வேண்டிய ஒரு இடம். ஏன் இப்படி எல்லாம் நடக்கு? 14 வசனம் படிக்க பார்க்கலாம். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இவ்வளவு நாள் துக்கமும் எல்லாம் கரெக்டா இருந்து நல்லா இருந்தும் பெரிய சந்தோஷத்தை பார்க்கல. எல்லாம் கவலை, துக்கம், நடக்கிறதெல்லாம் எதிர்மறையாகவே நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு நாள் அப்படிதானே நினைச்சேன், இனி உனக்கெல்லாம் மாற்ற போகிறேன். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, இனி கர்த்தர் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நல்லா தட்டி சொல்லுங்க, இனி கர்த்தர் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உண்டாக்குவார். காலையில் ஒரு கனவு பார்த்தேன். கர்த்தர் இந்த ஜூலை ஆகஸ்ட் மாசத்துக்கு அந்த பக்கம் நீண்ட காலமாய் குழந்தை இல்லாம ஜனனம் இல்லாம இருக்கிற சிலரை பரிசுத்த ஆவியானவர் தொட்டு கர்ப்பங்களை உண்டாக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா.
நல்லா கையட்ட யாருக்கு வேணுமோ கையை தட்டி நல்லா ரிசீவ் பண்ணி பேய் அடிச்ச மாதிரி இருந்தீங்கன்னா இருந்து போ. ஆமே. நான் இதுதான் பேச போறேன்னு பூனை தெரியாது, பட் நான் பேச போறது ஆண்டவருக்கு தெரியும். அதுக்கு ஒரு அடையாளமாக சில சம்பவங்களை இங்கே செய்து விட்டு போகிறேன். ஆமே. அல்லேலூயா. நீ ஜெபத்துக்குள்ள ஏறணும். மறுபடியும் சொல்றேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னைக்கு, உன் காலதாமதம் மாறணும்னா, யாருக்கும் கிடைக்காத ஒண்ணு உன் மேல் வரணும்னா, நீ பெயருக்குள்ள ஏறணும். உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். யாரு? அவன் பிறப்பின் நிமித்தம். அநேகர் நீ மட்டும் சந்தோஷம், நீ மட்டும் பாருங்க, நல்லா கவனிங்க. ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளை இருக்கு, 3 பிள்ளை இருக்கு, அவனும் அவன் குடும்பமும் சந்தோஷப்படும். சந்தோஷம் இல்லை, கொஞ்சம் துக்கம், சோறு போடுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். உனக்கு பிறக்க போறது அப்படி இல்லை. பக்கத்துல உனக்கு பிறக்க போறது அப்படி இல்லை. நீயும் சந்தோஷப்படுவ. அவன் நிமித்தம் அநேகர் இந்த பூமியில சுற்றி இருக்கிற பல சந்தோஷப்படுவதற்கு ஏதுவாக கர்த்தர் உனக்குள்ள பிறப்புகிறார். நான் வெறும் குழந்தைய மட்டும் இல்ல, நீ ஜெபத்துக்குள்ள ஏறும் பொழுது ஆத்துமாக்களை உன் மூலமாக பிறப்பிப்பா. நீ ஜெபத்துக்குள்ள ஏறும் பொழுது நோய்களை கர்த்தர் உன் மூலமாக குணமாக்குவார். நீ ஜெபத்துக்குள்ள போகும்போது உன்னுடைய பொருளாதாரம் ஜனனமாய் வெளியில வரும். புதிய பொருளாதாரம் ஜெனிப்பிக்கப்படும். புதிய வரங்கள் உன் மேல ஜெனிப்பிக்கப்படும். புதிய ப்ரமோஷன் உன் மேல ஜனனமாய் வெளியே வரும். நீண்ட காலமாய் உன கட்டி இருந்த கட்டுகள் அவிழ்க்கப்படும். அதெல்லாம் ஜனனமாய் வெளியில வரும். எது? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அது பிறந்து வரும்போது உனக்கு உண்டாகும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அது வரும்போது, சொல்லுங்க, அது வரும் பொழுது, பொருளாதாரம் மாறும் பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு கர்த்தர் இதை உன் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. வியாதி நீங்கும் பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உனக்கு மட்டும் இல்லை, அநேகருக்கு அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் உண்டாகுவார். இப்படி காலதாமதங்கள் ஏன் அப்படின்னா, நீ மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னா கர்த்தர் எல்லாருக்கும் மாதிரி ஒன்றை கொடுத்து ஒன்று ஆசீர்வதிச்சு ஓகே வாழுன்றவர். அப்படி நீ கர்த்தரை அதிகமாக நேசிக்கிறதுனால, தேவன் உன்னை அதிகமாக நேசிக்கிறதுனால, ஏதோ ஒரு விஷயம் உனக்கு காலதாமதம் ஆகுதுன்னா கர்த்தர் அது உன்னோட நிறுத்த உனக்கு பின்னால அநேகருக்குள் அதை கொண்டு போக ஆண்டவர் விரும்புகிறார். அநேகருக்குள்ள கொண்டு போய் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுக்காக கர்த்தர் உன்னை ஜெபத்துக்குள்ளாக ஏறும்படி சொல்கிறார். நீ ஏன் ஜெபிக்கணும்னு கேட்டினா, நீ சந்தோஷமா இருக்கணும். நீ மட்டும் இல்ல, உனக்கு பின்னால ஒரு சந்ததி சந்தோஷமாக இருக்கணும். இதுவரையும் தேவ சத்தமே இல்லை. சகரியாவின் காலத்துக்கு பின்னால, நான் இந்த சகரியாவை சொல்ல, பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாகிய சகரியா தீர்க்கதரிசிக்கு பின்னால 400 ஆண்டுகள் தீர்க்க தரிசன சத்தமே பூமியில இல்ல. இந்த வரலாற்றை மாற்றுவதற்கு இன்னொரு சகரியாவை கர்த்தர் எடுக்கிறார். அவனை ஜெபிக்கும் போய் கொண்டு போகிறார். அவன் எல்லாத்திலும் கரெக்டா இருக்கிறான், பெர்ஃபெக்டா இருக்கிறான். இருந்தாலும் ஒரு சீசனை மாற்றுவதற்கு, ஒரு காலத்தை மாற்றுவதற்கு அவனை ஜெபத்துக்காக ஆண்டவர் கொண்டு போகிறார். இன்னைக்கு நீ ஜெபிக்கிற ஜெபம் வீண் இல்லை. ஜெபத்துக்கு கொண்டு போகிறார்னா அதுவும் வீண் இல்லை. நான் அதிக நேரம் ஜெபிக்கிறேன்னா வீண் இல்லை. கர்த்தர் உனக்கு பின்னால ஒரு சீசனை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஒரு காலத்தை மாற்ற விரும்புகிறார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு கால மாற்றத்தை, ஒரு ஹிஸ்டரியை கர்த்தர் உனக்கு பின்னால கொண்டு வர விரும்புகிறார். அதனாலதான் பிரயர்க்குள்ள ஒன்று கொண்டு போக விரும்புகிறார். இன்னைக்கு உனக்கு தேவை ஒரு ஜெபத்துடைய மேண்டில். இது வரைக்கும் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணேன், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணேன், ஜெபமே பண்ணல அப்படின்னா இன்னைக்கு உனக்கு தேவை அதிக நேரம் ஆண்டவரோடு உறவு கொள்ளுகிற ஒரு ஜெப மேகத்துல நீ ஏறணும். இதுதான் உன்னை விடுவிக்க போகிறது. இதுதான் உன் வரலாற்றை மாற்ற போகிறது.
இதுதான் உன் ஹிஸ்டரியை சேஞ்ச் ஆக்க போகுது. உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு கூட 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 நீ ஒரு தனி அறையில் ஜெபிக்கும் பொழுது உன் வீட்டுக்குள்ள இருக்கிற மற்ற நபருக்குள் கர்த்தர் அற்புதங்களை செய்வா. நீ ஒரு இடத்துல ஜெபிக்கும் பொழுது உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்குள்ள கர்த்தர் அற்புதங்களை செய்வா. நீ ஒரு இடத்துல ஜெபிக்கும் பொழுது எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொல்லும் பொழுது யெசபேல் வெளிகிறார். தேசம் கர்த்தர் பக்கமாக மாறுகிறது. நீ ஒரு ஆள் ஜெபிக்கும் பொழுது எல்லாமே மாறும். அதுக்காக கர்த்தர் உன்னை ஒரு கண்ணீர் ஜெபத்துக்கு, ஒரு இன்டர்செஷன் பிரேயருக்குள்ளாக உன்னை கொண்டு போக விரும்புகிறார். கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே கேளுங்க. கண்ணை மூடி